வணக்கம் மகளே, எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் அரிசிப்பாளையம்ங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து தாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக இந்த ஏரியாவில் மலுமிச்சம்பட்டி, செட்டிப்பாளையம், மயிலேரிப்பாளையம் இந்த மாதிரி எல்லா ரோடுமே இதில் கனெக்ட் ஆகுதுங்க. அது இல்லாமல் பொள்ளாச்சியோட மெயின் ரோடே அங்கேருந்து வெறும் 10 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணால் இந்த வீட்டுக்கு வந்துடலாங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. கிட்டத்தட்ட 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட 2 பெட்ரூம் வீடு தாங்க இது. ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அயன் கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைன், காமிக் டிசைனில் இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆனோன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க, இன்னோவா கார் நிறுத்துகிற அளவுக்கு. ஸோ போர்ட்டிகோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க கைஸ். க்ரீன், ஒயிட், பிளாக் மூணுமே வந்து கலர் ஷேடாக கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த வால் டைல்ஸு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய செவுரு எல்லாமே பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே சேம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வெளியே இருக்கக்கூடிய அவுட் டாய்லெட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு வெளியே போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சும்மா சொல்லுங்க, கண்டிப்பாக அது உண்மை தான். ஸோ அந்த விஷயத்துக்காக வெளியே ஒரு அவுட் டாய்லெட் நீட்டாக கொடுத்துருக்காங்க கைஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய கால ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த வீட்லேயுமே அவுட் டாய்லெட் மேக்ஸிமம் வைக்கிறது இல்லை, பட் ஆனால் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். கீழே சம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 லிட்டரும், வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெளியே உங்களுக்கு நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டுத்துக்குமே வரக்கூடிய பைப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். போர்ட்டிகோட டைல்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு டிசைனில் பேக்கடு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ரேட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக கட்டியிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களா நல்ல ஒரு டீக் வுட் டோர் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கிளாஸ் டிசைன் வச்சு நல்லா நீட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஹேண்டில் பார்த்தீங்களா, ஹேண்டிலே வந்து நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் டோராக தான் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே ஹாலில் என்ட்ராகி பார்த்துடலாம். அடடா சூப்பருங்க, 16க்கு 15ங்கிற சைஸில் ஒரு சூப்பரான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ஹாலோட டிசைன் பார்த்தீங்கன்னா கீழே டைல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு காமிக்கில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ரப்பர் டிசைனில் வந்துருக்குங்க. இது வந்து நீட்டாக இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து அவங்களோட வீட்டை வந்து கட்டினா, சொந்த வீட்டை எப்படி கட்டினா இருக்குமோ சேம் அதே மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா டைனிங் வித் கிச்சன் ரெண்டுமே சேர்ந்து வந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதுலேயும் வந்து கீழே இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே சேம் தான். இங்கே நீங்கள் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு கிரனைட் கொடுத்துருக்காங்க. கிரனைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் அட்டாச்சு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் இன்டீரியர் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட ஃப்ரிட்ஜ் நீங்கள் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டைனிங் டேபிள் வித் இங்கே வந்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க கைஸ். இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைனிங் வித் கிச்சனுங்கிறதுனால நல்ல ஒரு ஸ்பேசிஸாகவே உங்களுக்கு வச்சுருக்காங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குது இந்த ஒரு விஷயம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு ஒரு டேபும், உப்பு தண்ணிக்கு ஒரு டேபும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட்டர் டாக்டர் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி தான் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வால் டைல்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட கிச்சன் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலில் கொடுத்துருக்க மாதிரி சேம் அதே கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வார்ட்ரூஃப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட இன்டீரியர்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் இங்கேயும் நீங்கள் வந்து இன்டீரியர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. தேவையான உங்களோட பிளேயிங் டாய்ஸ் இல்லை சம்திங் எது வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்விட்ச் பாக்ஸ் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜஸ் போர்ட்டபிள் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வீட்டோட பெட்ரூமோட டாய்லெட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. டச் பண்ணாலே உங்களுக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ உள்ள பாத்ரூமோட டைல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்டாச்மெண்ட்ஸ் எதுவும் போடலை. இனிமேல் தான் எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. எல்லாமே பேரி வேறுங்கிற ஒரு நல்ல
நல்ல பிராண்டடில் தாங்க பண்ண போகிறாங்க. ஸோ 4க்கு 4ங்கிற சைஸில் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. வலிக்கு விழாமல் இருக்கிறதுக்காக மொசைக் டைல்ஸில் போட்டிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய டோர் உங்களுக்கு கெப்பாசிட்டி எல்லாமே வந்து நல்ல ஒரு போர்ட்டபுளாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா கம்பி எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கம்பி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்எஸ்ல நல்ல ஒரு ஒயிட் பெயிண்டடோட சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ், நல்லாயிருக்கு உண்மையாலுமே. ஸோ வீட்டோட நம்ம அடுத்ததாக வந்துட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து இதில் இன்டீரியர்ஸ் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக உள்ளே இருக்கலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ வீட்டோட அடுத்த பெட்ரூம் நம்ம போயிடலாம். செகண்ட் பெட்ரூமை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மினி பெட்ரூம்னு சொல்லலாம், 11க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு வெளியே ஹாலில் கொடுத்துருக்க அதே டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி செல்ஃப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் லாஃப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் அக்வயர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கேயும் நீங்கள் இன்டீரியர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட்டோட டோர் நல்லா இருக்குங்க, நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லா மரம்லாம் வச்சு சூப்பராக மேலே வரைக்குமே டைல்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க கைஸ். எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போட மாட்டாங்க, ஒரு பாதிலே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேம் அதே மாதிரி அந்த பாத்ரூமில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு சேம் பேரிவேர் பிராண்டட் தான் கொடுக்க போகிறாங்க. டோர் பார்த்திங்களா நல்ல ஒரு மாங்கனியில் போட்டிருக்காங்க. ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக ப்ளைவுட்டில் நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, காம்பேக்டாக இருக்குது. இது லாக் எல்லாமே பார்த்திங்களா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் வந்து நம்ம வந்து டோரை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே போய் பார்த்துடலாங்க, அவுட்டர் சேம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாடியை போய் நம்ம பார்க்கணும் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 அடி சுற்றி செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. நாளைக்கு ஏதாவது நீங்கள் ஒரு பெயிண்டிங்ஸோ இல்லை ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே சைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இடம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து மெட்டீரியல் டைப்லேயே போட்டிருக்காங்க, உண்மையாலுமே அது நல்லா இருக்குங்க. நிறைய பக்கம் இது பண்ணுறதில்ல. மேலே உங்களுக்கு பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க, டம்மி பில்லர்ஸ். ஸோ தேவைப்பட்டால் கீழே எப்படி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு மினி பெட்ரூம் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு பெரிய ஹாலு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு மினி பெட்ரூமோட நீங்கள் திரும்பவும் மேலே கூட ஒரு வீட்டை கொண்டு வரலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 சைட் அவைலபிள் இருக்குங்க. வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் லெவலில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதை வந்து நீங்கள் புக் பண்ணியும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக குடி வந்துக்கலாம் கைஸ். அந்தளவுக்கு நல்ல டோட்டலாக ஒரு நீட்டான ஏரியா. பக்கத்தில் பின்னாடி நீங்களே பார்ப்பீங்க பேக்ரவுண்டில் நல்ல ஒரு தென்னை மரத்தோட நல்ல ஒரு தோப்போடு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் பற்றி இந்த ஏரியா பற்றி கவலைப்படவே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்ல நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நியரஸ்ட்டாக பொள்ளாச்சி ரோட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் உங்கள் பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ரொம்ப தூரமாலாம் போகவே தேவையில்லை கைஸ், இந்த வீட்டில் இருந்து பக்கம்தான். ஸோ ஜாப் போகிற பர்சன்ஸ்க்கும் அதே தான், ஐடி பார்க் எல்லாமே இங்கே அவைலபிளுங்க, தாராளமாக இந்த ஏரியாவுக்கு நம்ம வரலாம். ஸோ கைஸ் வீட்டை பற்றி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணால் போதுங்க. என்னங்க இந்த வீடு வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, வெறும் ஜஸ்ட் 45 lakhஸில் இந்த வீட்டை உங்களுக்கு தராங்க. ஏன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் யாருமே இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாதுங்க. ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுக்கோங்க, நேரில் வந்து சந்திச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.